மிகப்பெரிய மெகா கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்போம். இன்னும் பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. நாளைக்குள்ள அது முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு. நீங்கள் எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும் எவ்வளவு பேரை சேர்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அந்த முழுகும் கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவரும் சேர்ந்து முழுகுவார்கள். அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று இணைந்திருக்கின்ற அமமுகவின் தலைவர் நேற்று வரை துரோகி என்றும், உலகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துரோக பட்டத்தை உலகமே கண்டிருக்காது என்றெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது எப்படி அவரோட அரசியல் செய்ய போகிறார், எப்படி அவரோட களம் மேடை ஏறப்போகிறார், வாக்கு கேட்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மறுபுறம் இருக்க, இன்று கூட்டணியில் சேர்ந்தவுடன் என்டிஏவில் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே தவிர்க்கிறார். ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. மோடி ஒரு முறை இல்லை, 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்போம். இன்னும் பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. நாளைக்குள்ள அது முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு. நீங்கள் எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும் எவ்வளவு பேரை சேர்த்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அந்த முழுகும் கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவரும் சேர்ந்து முழுகுவார்கள். அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று இணைந்திருக்கின்ற அமமுகவின் தலைவர் நேற்று வரை துரோகி என்றும், உலகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துரோக பட்டத்தை உலகமே கண்டிருக்காது என்றெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது எப்படி அவரோட அரசியல் செய்ய போகிறார், எப்படி அவரோட களம் மேடை ஏறப்போகிறார், வாக்கு கேட்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மறுபுறம் இருக்க, இன்று கூட்டணியில் சேர்ந்தவுடன் என்டிஏவில் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே தவிர்க்கிறார். ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. மோடி ஒரு முறை இல்லை, 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்டிஏ கூட்டணி ஒரு மூழ்கும் கப்பல் என்று செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.